Taste the Daily. தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையால் தேர்வு நேரத்தில் மாணவ செல்வங்கள் பரிதவித்து வரும் அவல நிலை. மாணவ செல்வங்களின் பரிதவிப்புக்கு காரணமான ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியில் சுமார் 20,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பியது இன்றளவும் வரலாற்று சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஆனால் 2021இல் ஸ்டாலினின் திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து துறைகள் தோறும் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளதாக கடும் விமர்சனம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் 5154 காலி பணியிடங்களையும் நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி. உடனடியாக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். அரசு பள்ளிகளில் அரசியல் கட்சியுடன் தொடர்புடைய பத்திரிகையை வாங்க ஆண்டு சந்தா 2800 ரூபாய் கட்ட சொல்லுவதா? காட்டாட்சி தர்பார் நடத்தும் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. புதுக்கோட்டையில் காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சென்னையில் விக்னேஷ் என்பவர் காவல் நிலைய மரணத்தின் போது சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய போதே பச்சை பொய் பேசியவர் ஸ்டாலின். மனித உரிமை என்ற சொல்லை கண்டுபிடித்தார் போல் வானத்திற்கும் பூமிக்கும் முழங்கிய ஸ்டாலின் இன்று அவரது ஆட்சியில் தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமான இன்று பெண்கள் அச்சமின்றி வாழ்வதற்கான பாதுகாப்பான சூழலை அமைத்திட உறுதி ஏற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடமாடவே அச்சப்படும் அளவிற்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை இருப்பதை அடிக்கடி சுட்டிக்காட்டிய போதும் இன்று வரை விடியல் கிடைத்தபாடில்லை என காட்டமான விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் ஆவது உறுதி. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். நானே வரேன்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அண்ணன் செங்கோட்டையன் கோயம்புத்தூருக்கு அனுப்புனாங்க. அன்னைக்கு நடத்துற கோயம்புத்தூர்ல அம்மா நடத்தின ஆர்ப்பாட்டம் அப்பதான் பத்திரிகையில எழுதினாங்க. நீங்க அண்ணாதிமுக மீண்டும் ஆட்சி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் அம்மா கோட்டைக்கு போனாங்க. நல்ல கூட்டணி அமைச்சாங்க. அன்னைக்கு 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் 2011 அம்மா அவர் வந்தார். அப்ப நாங்கெல்லாம் அமைச்சர். ஆகவே இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் தெரியும். என்ன வேணா டிவியில பேசலாம், தூண்டி விட்டு பேசலாம், இன்னைக்கு கட்சி அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இல்ல. கண்டிப்பாக 2026 அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி. அதிமுக ஆட்சியில் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பெருமிதம். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தான் தற்போது திமுக அரசு திறந்து வைத்து வருவதாக விமர்சனம். திமுக ஆட்சியிலிருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருடங்கள்ல ஏதாவது ஒரு திட்டம் இந்த 2 தொகுதிக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கா சொல்லுங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு வந்திருக்கா ஏதாவது ஒரு திட்டம்? எந்த திட்டம் தெரியாம 3 வருஷம் முடிச்சுட்டாங்க. 3 வருடங்களை இதை பூர்த்தி செய்துவிட்டார்கள். ஆனால் அத்தனை திட்டங்களும் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அதே போல இன்னைக்கு அம்மாவுடைய காலத்திலும் புரட்சித்தலைவர் எடப்பாடி காலத்திலும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி உள்ள திட்டங்கள் என்றால் இன்னைக்கு முதலமைச்சர் திறந்து. வீடு தொடங்கி வீதி வரை பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்த வண்ணமே உள்ளது. 3 ஆண்டுகளாக ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி திமுக MP கனிமொழி மறைமுக விமர்சனம். சென்னை வேளச்சேரி, ஜெகநாதபுரம், ராஜலட்சுமி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற திமுக அரசு முயற்சி. ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து போராடி வரும் மக்களை நேரில் சந்தித்து அதிமுக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் ஆதரவு.
வேளச்சேரியில் வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராடும் மக்களிடம் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன். கேள்வி கேட்ட பெண்ணிடம் பிரச்சனைக்கு நீதான் காரணமா என மிரட்டும் தோணியில் பேசிய மாசு. கணக்கெடுப்பு கோஆபரேட் பண்ணா உங்க இஷ்டம் இல்ல. என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணமா? இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணமா? அப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்க சொன்னோம் சொல்றோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 26 மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். மன்னார் வளைகுடா உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களும் கரை திரும்ப அறிவுறுத்தல். மீனவர்கள் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 5 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 62 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களால் பெற்றோர்கள் வேதனை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற ஊர்காவல் படை இளைஞர் சிக்கினார். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு செயலற்று இருப்பதால் பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அத்துமீறலில் ஈடுபடும் அவலம். சென்னை பூந்தமல்லியில் பெண்ணை காதலித்து ஏமாற்றிய ஜிம் உரிமையாளர் SC/ST வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 8 வழக்குகளில் சிக்கினார். இளம்பெண் புகார் அளித்தும் குரட்டை விட்டு தூங்கிய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நீதிமன்ற சவுக்கடிக்கு பின் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவிலில் தனியே இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை 1 மாதமாக கைது செய்யாமல் கையாளாகாத ஸ்டாலின் அரசின் காவல்துறை அலட்சியம். போலீஸை கண்டித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையம் முன்பு போராட்டம். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே ஆடைகளின்றி உடலில் காயங்களுடன் பெண் ஒருவர் சடலமாக கிடந்ததால் கிராம மக்கள் அதிர்ச்சி. கொலையா என போலீசார் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பெண் வெட்டி படுகொலை. முறை தவறிய உறவில் இருந்ததால் படுகொலை என தகவல். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே தனியார் மருத்துவமனை ஓட்டுநர் படுகொலை. மகள் தற்கொலைக்கு காரணமாக இருந்த ஓட்டுநரை துடிக்க கொண்ட தந்தை மற்றும் சகோதரரால் பரபரப்பு. சென்னையில் மெத்தபெட்டமின் மற்றும் 22 கிலோ கஞ்சா கடத்தல் தொடர்பாக காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. கடந்த வாரம் சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த காவலர் சிக்கிய நிலையில் தற்போது காவல் உதவி ஆய்வாளரின் கணவரும் சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை அடுத்த புழலில் 64 கிராம் மெத்தபெட்டமின் சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. அந்தமான் அருகே மீன்பிடி படகிலிருந்து 5 டன் அளவிலான போதைப் பொருட்கள் இந்திய கடலோர காவல் படையால் பறிமுதல். வெளிநாடுகளில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பேராபூரணி அருகே 330 கிலோ கஞ்சா கடத்திய நபர்களின் வீடுகளில் நடத்திய சோதனையில் 37.50 லட்சம் ரூபாய் ரொக்கம் சிக்கியது.
நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக கடற்பகுதிகளில் கஞ்சா கடத்தல் கேந்திரமாக மாறிவிட்டதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி வழக்கறிஞர் சங்கம் வாக்குவாதம். சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி அருகே வாகன சோதனை ஈடுபட்ட காவலரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோடிய ரவுடி. நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் ஆட்சியில் துளியும் அச்சமின்றி காவலர்களை தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாததால் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை முற்றுகையிட்ட கிராம மக்கள். பொதுமக்களின் சரமாரி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஓட்டம். சென்னை பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவியை கடித்து குதறிய வளர்ப்பு நாய். வலியால் துடித்த மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாயின் உரிமையாளர் மீது காவல்துறையில் புகார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நடத்திய குடியேறும் போராட்டம். தகுதியான மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மயானத்துக்கு செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கியதால் சடலத்துடன் சென்ற வாகனம் சேற்றில் சிக்கிய அவலம். பலமுறை மயான பாதையை சீரமைக்க கோரி வலியுறுத்திய போதிலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தின் 5வது தூணில் ஏற்பட்டுள்ள விரிசலால் வாகன ஓட்டிகள் அச்சம். பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலை விரைந்து சரி செய்ய திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கும் மக்கள் வலியுறுத்தல்.